எனவே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்லி காட்டினாங்க. எப்படி என்று சொன்னால், முஜாஹிதீன்கள் இருக்கிறார்களே, ஜிஹாது செய்ய போறவங்க, அவர்கள் 4 மாதம் 1 வருடம் என்று போவாங்க. ஊர்ல அவர்களது மனைவிமார்கள் என்ன செய்வார்கள்? தனியே இருப்பார்கள். அவர்களுக்கு பொறுப்பாக இவர் என்ன செய்வார்? ஒரு சிலரை நியமிச்சுட்டு போயிருந்தா, நீ கவனிச்சுக்கங்க, குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுத்து போயிட்டு இருப்பாரு. அவர்களுக்கு துரோகம் செய்தால், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அவர்களுக்கு இவர் துரோகம், அதாவது ஒழுக்க ரீதியாக ஏதாவது ஒன்று இவர் நம்பி விட்டுட்டு போகக்கூடிய செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில பொறுப்பு ஒப்படைத்து விட்டு போன பின்னால் துரோகம் செய்வாராக இருந்தால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? நீ விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவான். மறுமையில எப்படி விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமா தன்னுக்கும், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையாவது அவர் விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவரது அமலில் எந்த ஒன்றையாவது அவர் விட்டு விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது என்ன முழு நன்மை இவர் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள், அந்த மர்மையுடைய அந்த பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் நபித்தோழர்கள், தாபியீன்கள் இந்த மர்மை சம்பந்தமான இந்த வடிவம் தசவுர், அதை சொல்ல வருகிறேன்னா தசவுர், இந்த வடிவம் அவங்களோட மனசுல பதிந்திருந்ததுனால தான் ஒரு சின்ன வசனத்துல அவங்களோட உள்ள அசைஞ்சது. ஒரு சின்ன வசனத்திலேயே உள்ள அசைஞ்சது.